இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1.1ல ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ சொல்யூஷனில் இப்போ நம்ம வந்து இது வந்து ஏவா அசைன் பண்ணியிருக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு -3 4 6 2. இந்த ஸ்டெப் வந்து 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ ஏ பி சி டி. இப்போ ஏ இது டயகனலா எடுத்துக்கோங்க. இப்போ ஏ இருக்கிற இடத்துல வந்து டி வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க, டி இருக்க இடத்துல வந்து ஏ ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஏ இருக்க இடத்துல வந்து நான் டியை ரீப்ளேஸ் பண்றேன், டி. இப்போ டி இருக்க இடத்துல வந்து நான் ஏயை ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ பேலன்ஸ் இருக்க இதுல வந்து சைன் மாத்திருங்க, -b -c. இப்போ இதே ஸ்டெப் தான் இங்கேயும் அப்ளிகேட் பண்ணும். இது 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகேபிள். 3x3 மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஸ்டெப்லாம் அப்ளிகேபிள் ஆகாது. ஒன்லி 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும்தான். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ -3 இருக்கா, இதான டைகனலா இருக்கு. இப்போ -3 பதிலா 2 ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ 2 இருக்க இடத்துல வந்து -3 ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ மற்ற இருக்கிறது வந்து சைனை மாத்துறேன், -4 -6. அவ்வளவுதான். இதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். இப்போ வந்து இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் வந்து நிறைய மெத்தட்ல வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட் சொல்யூஷன். இப்போ இதுல வந்து செகண்ட் ரோல செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 4 4 4 1. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் முன்னாடி பார்த்தது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இதுக்கு வந்து நிறைய சொல்யூஷன் இருக்கு. இது வந்து ஏவா அசைன் பண்ணிக்கலாம். 2 3 1 3 4 1 3 7 2. இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் வந்து செகண்ட் ரோல வந்து நான் என்ன பண்றேன் பாருங்க. இப்போ இதுல இருக்க செகண்ட் ரோல இருக்க சென்டர்ல 4 எடுக்கிறேன். 4, அதுக்கப்புறமா 1 1. மறுபடியும் இந்த சைடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சைடு வர 3, மறுபடியும் 4. இப்போ செகண்ட் ரோல எடுத்தது வந்து சேம் தேர்ட் ரோல எடுக்கிறேன். தேர்ட் ரோல இருக்க வந்து செகண்ட் நம்பர் 7, அதுக்கு தேர்ட் ரோல இருக்க தேர்ட் நம்பர் 2, அதுக்கப்புறமா தேர்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் மறுபடியும் 3, மறுபடியும் 7. இப்போ செகண்ட் ரோ தேர்ட் ரோ, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ. அதே சேம் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ரோல இருக்க செகண்ட் ரோ இப்போ 1, மறுபடியும் 2, மறுபடியும் 3. இப்போ மறுபடியும் செகண்ட் ரோ வரணும். செகண்ட் ரோல நம்ம வந்து செகண்ட் ரோல முன்னாடியே பண்றதுனால இது அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். 4 1 3 4. ஓகே. இப்போ இது வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணணும். எப்படின்னா 4 2s are 8, நடுவில் வந்து மைனஸ் வரணும். இப்போ 7 1s are 7, 1 3s are 3, 3 2s are 6 -6, 3 7s are 21. இப்போ நடுவில் மைனஸ் வரணும். டிஃபால்ட்டா 4 3s are 12. பிராக்கெட் போட்டுக்க. 7 1s are 7, 3 2s are -6. எல்லாத்தையும் நடுவில் வந்து டிஃபால்ட்டா மைனஸ் வரணும். 2 2s are 4, 1 3s are 3 -3, 3 3s are 9, நடுவில் மைனஸ், 7 2s are 14, 3 1s are 3, 4 1s நடுவில் மைனஸ் வரணும். 4 1s are 4, 3 1s are 3, நடுவில் வந்து மைனஸ் வரணும். 2 1s are 2, 2 4s are 8, நடுவில் மைனஸ் வரணும். 3 3s are 9. இப்போ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ 8 - 7 1, 3 - 6 வந்து -6,
-3 கிரேட்டர் நம்பர்னால -3. இப்போ இதுக்கு வந்து 9 வரும். மைனஸ் கிரேட்டர் நம்பர் வந்து 21 அதனால +9. இப்போ வந்து இதுக்கு வந்து 1 இதுக்கு வந்து 1 இதுக்கு வந்து மறுபடியும் வந்து 5 -5. ஏன்னா -14 வந்து கிரேட்டர் நம்பர். இதுக்கு வந்து மறுபடியும் -1 1 அண்ட் மறுபடியும் வந்து இதுக்கு வந்து -1. இப்போ இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும். டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் அசைன் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும். ரோ வந்து காலமா வரணும், காலம் வந்து ரோவா வரணும். எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ரோவா இருக்கு, இது வந்து நம்ம காலமா ஆக்கிடணும். எப்படி காலமா ஆக்கிடணும்னா, இப்போ 1 1 -3 வந்து இங்க இருக்கிறது வந்து இங்க வந்துடணும், -3. இப்போ 9 இங்க இருக்கிறது வந்து இங்க வந்துடணும், 9. இப்போ இது வந்து ரோ, இது வந்து காலம். ரோ வந்து இந்த மாதிரி இருக்கும், காலம் வந்து இப்படி வரும், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இங்க வந்து செகண்ட் ரோல 1 இது வந்து நம்ம காலமா வரணும், 1 மறுபடியும் வந்து இந்த 1 வந்து இங்க வரணும், -5 இங்க இருக்கிறது வந்து இங்க வரணும், -5. இப்போ வந்து இங்க -1 வந்து ரோவா இருக்கிறது காலமா மாற்றணும். இப்போ -1 மறுபடியும் வந்து செகண்ட் ரோல இருக்கிறது வந்து 1 -1. இப்போ அவ்வளவுதான். இதான் வந்து அட்ஜாயின்ட் ஏ. 3 into 3 மேட்ரிக்ஸ் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ வந்து தேர்ட் சம். இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தப்போ இதுக்கு வந்து 1/3 எல்லாம் வந்திருக்காது. இப்போ 1/3 வருதுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலால கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயின்ட் lambda a is equal to lambda n-1 adjoint a. இப்போ lambda மீன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட் வந்து 1/3 இருக்கு, அதனால 1/3. இது என்ன மேட்ரிக்ஸ்னா 3 into 3 மேட்ரிக்ஸ். அதனால n வந்து 3, டிஃபால்ட்டா -1 அட்ஜாயின்ட் a வந்துடும். இப்போ 1/3 அப்படியே வந்துடும். 1/3 3 - 1னா 2 அட்ஜாயின்ட் a. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1, 3 ஸ்கொயர் பண்ணா 9, ஏன்னா 3 3s are 9. இப்போ அட்ஜாயின்ட் a. இப்போ நம்ம வந்து தனியா அட்ஜாயின்ட் a கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயின்ட் a வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ வந்து தனியா கண்டுபிடிக்கலாம் அட்ஜாயின்ட் a. இப்போ வந்து செகண்ட்ல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும், செகண்ட் ரோல இருக்கிறது வந்து எழுதணும். இப்போ எப்படின்னா 1 இங்க இருக்கிறது வந்து 2 அப்படியே எழுதணும், 2. இப்போ மறுபடியும் -2 1. எப்படின்னா செகண்ட் ரோல இருக்கிறத வந்து இப்படி எழுதணும், செகண்ட் ரோல இருக்கிறது செகண்ட் எழுதணும், 1 2 மறுபடியும் -2 1. அதே மாதிரி செகண்ட் ரோ எழுதிருக்கோமா தேர்ட் ரோ. இப்போ தேர்ட் ரோல மறுபடியும் -2 2 1 -2. தேர்ட் ரோ முடிச்சதுக்காம ஃபர்ஸ்ட் ரோ. அதே மாதிரி செகண்ட் தேர்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட் செகண்ட். இப்போ வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது 2 எழுதணும், 2 1 மறுபடியும் 2 2. இப்போ மறுபடியும் செகண்ட் ரோ போகணும், ஆனா செகண்ட் ரோ வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால அப்படியே மேல இருக்கிறது பார்த்து எழுதிக்கலாம். 1 2 -2 1. இப்போ நம்ம வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். எப்படின்னா 1 into 2 2, டிஃபால்ட்டா மைனஸ். ஓகே, இப்போ 2 2s are 4, இங்க மைனஸ் இருக்கனால -4. இப்போ வந்து 2 into 1 2, டிஃபால்ட்டா மைனஸ். 2 2s are 4, மைனஸ் இருக்கனால -4. இப்போ 2 into 2 4, மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், 4 டிஃபால்ட்டா மைனஸ். 1 into 1 1. இப்போ -2 2 into 2 4, டிஃபால்ட்டா மைனஸ் வரும், 4. 2 into 2 4, மைனஸ் டிஃபால்ட்டா வரும். 1 into 1 1. 1 into 2 2, மைனஸ் வந்து டிஃபால்ட்டா வரும், மைனஸ். இப்போ வந்து 2 into 2 4,
மைனஸ் இருக்கனால -4. இப்போ 2 × 2 4. டிஃபால்ட்டாக ஒரு மைனஸ். 1 × 1 1. 1 × 2 2. மைனஸ் இருக்கனால -2. இப்போ இங்கே டிஃபால்ட்டாக ஒரு மைனஸ் வரும். -2 × 2 4. இப்போ 2 × 1 2. டிஃபால்ட்டாக ஒரு மைனஸ் வரும். இப்போ 2 × 2 4. இங்கே மைனஸ் இருக்கனால -4. இப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ 2 அப்படியே இருக்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதனால +4. இப்போ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4. இப்போ 4 - 1 3. இப்போ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ வந்து மைனஸ் வந்து ரெண்டுக்கும் இருக்கனால -6 வரும். இப்போ வந்து 4 - 1 3. இப்போ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 வந்து ப்ளஸ் ஆயிரும், அதனால 2 + 4. இப்போ 4 - 1 3. இப்போ ரெண்டும் வந்து மைனஸ் இருக்கனால -2 - 4 வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதனால -6. இப்போ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் ஆயிரும், அதனால 6. இப்போ வந்து போட்டுடலாம். கீழே எழுதுறேன். 2 + 4 6 6 3 -6 3 6 3 -6 6. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. மறக்காம இது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இது டிரான்ஸ்போஸ் பண்ணும். ரோ வந்து காலமா ஆக்கணும். இப்போ 6 6 3. இப்போ ரோவா இருக்கிறது இப்போ ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி காலமா இருக்கணும். இப்போ 6 6 3. இப்போ செகண்ட் ரோல இருக்கிறது செகண்ட் காலமா இருக்கணும். -6. இப்போ 3 இங்க இருக்கிறது 3 இங்க எழுதணும். 6 இங்க இருக்கிறது 6 இங்க எழுதணும். இப்போ 3 தேர்ட் ரோல இருக்கிறது தேர்ட் காலம்ல எழுதணும். 3 -6 6. இப்போ இது டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ 1/9 = adjoint A. ஓகே. இப்போ வந்து இது வந்து இதோட adjoint A. இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச adjoint A. இப்போ வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ சும்மா இது வந்து 1 வச்சுக்கலாம், இது 2 வச்சுக்கலாம். இப்போ from 1 and 2. இப்போ ரீப்ளேஸ் பண்ணா இப்போ 1/9. இப்போ adjoint கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே எழுதிடலாம். இப்போ இது இருக்கிறது அப்படியே எழுதுங்க. 6 -6 3 6 3 -6 3 6 6. இப்போ இதுல என்ன காமனா இருக்குன்னா 3 காமனா இருக்கு, அதனால நம்ம 3 வந்து அப்படியே வெளில எடுத்துக்கலாம். இப்போ 3/9. இப்போ 3 வெளில எடுத்தனா 3 2s are 6, அதனால 2. 3 வெளில எடுத்தனா 3 2s are 6, அதனால -2. 3 × 1 1. அதே மாதிரி தான் 6 இருக்குன்னா டிவைடட்ல வந்துடும். இப்போ எப்பவுமே இப்போ வெளில எடுத்தோம்னா டிவைட்ல வந்து 6/3னா இப்போ 1 2 அந்த மாதிரி. இப்போ 3 இருந்துச்சுன்னா 3 3 × 3 1 அந்த மாதிரி. இப்போ 2 1 -2 1 2 2. இப்போ இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 1 இது வந்து 3 3s are 9, அதனால 3. இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 1/3 2 -2 1 2 1 -2 1 2 2. அவ்வளவுதான். தேர்ட் சம் டிவிஷன் ஓவர்.